நேரம் புறப்பட்டு போகலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டியிருக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானா. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று கேட்கிறீர்களா? எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தகப்பனே எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான உங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் எங்களோடு கூட இறங்கி வரட்டும். இருதயங்கள், செவிகள், சிந்தனைகள் எல்லாம் திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வல்லமைகளை நிரப்பட்டு ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இனி வருகிற ஒவ்வொரு வாரங்களிலும் ஒரு ஆவிக்குரிய மனிதர்களை வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய மனிதர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப்பட போகிற ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. அவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுக்கு தேவன் என்ன சொன்னார் என்கிறதையெல்லாம் நம்ம இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆவிக்குரிய மனிதரை முன்னிறுத்தி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனிதர் நோவா என்று நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து என்ன பெற்றானாம்? தேவ எச்சரிப்பு பெற்று, அப்புறம் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்ததென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவர் யாராய் மாறினான் என்று கேட்டால் சுதந்திரவாளியாய் மாறினான். பழைய பாட்டு பரிசுத்தவான்களிலே ஆதாமுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டா நோவா. நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல், இல்லை என்று சொன்னால் நோவா என்று சொன்னால் ஆறுதலை கொண்டு வருகிறவன் என்று அர்த்தம். இளைப்பாறுதல், நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல், ஆறுதலை கொண்டு வருகிறவன் என்ற அர்த்தம். இவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆறுதலை கொண்டு வருகிறவனாய், இளைப்பாறுதலை கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நோவா என்கிறதான ஒரு தனி மனிதனை ஆண்டவர் அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை உயர்த்தினார். இந்த நோவாவிற்கு ஆண்டவர் சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போகிறது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, பூமி முழுவதையும் நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். பூமி முழுவதையும் நான் ஜலப்பிரளயத்தினாலே மாறிக்கொண்டு போக போகிறேன். நீயும் உன் குடும்பத்தாரும் தப்புவிக்கப்படுவதற்கு ஒரு பேழையை, ஒரு கப்பலை என்ன செய்ய உண்டு வந்து என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த நோவா அவனுடைய மனைவி பேர் பைபிள்ல சொல்லப்படல. யூத கலாச்சாரத்திலே அவருடைய சரித்திர புத்தகங்களிலே நோவாவுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா நாமா. நாமா என்று சொன்னால் அழகுள்ளவள், இல்லை என்றால் சௌந்தரியம் உள்ளவள் என்று அர்த்தம். நாமா அப்படின்னா அழகுள்ளவள், சௌந்தரியம் உள்ளவள். நோவா என்று சொன்னால் நோவாவுக்கு இளைப்பாறுதல் அல்லது ஆறுதலை கொண்டு வருகிறவன் என்ற அர்த்தம். இந்த நோவா ஆண்டவர் அற்புதமாய் இந்த மனிதனை தெரிந்திருக்கிறார். ஆதாமிலிருந்து நோவா காலம் வரைக்கும் தேசம் முழுவதும் ஆதாமின் மூலமாய் சந்ததி பலத்து பெருகி இருந்தது. அவன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதாமுடைய சந்ததியிலே வந்த அநேக ஜாதிகள் முழுவதும் ஆண்டவருடைய அன்பை, கர்த்தருடைய கிருபையை, ஆண்டவருடைய மீட்பை அவர்கள் தள்ளினார்கள். பாவம் தேசத்திலே பெருகினது.
தேவனால் சகித்துக் கொள்ள முடியாத பாவம் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டபடியால் ஆண்டவர் தேசத்தை உலகத்தை என்ன செய்ய போறேன் என்று சொன்னார், அழிக்க போறேன் என்று சொன்னார். இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை, இந்த எச்சரிப்பை நோவாவுக்கு சொன்ன பொழுது அவன் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டு பண்ணினானா, வேலையை என்ன செய்தான், உண்டு பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத் என்று 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுக்கும் 3 மனைவி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனைவி. 3 பிள்ளைக்கும் திருமணமானது. அப்ப நோவா அவனுடைய மனைவி, இந்த சேம், காம், யாபேத் அவனுடைய மனைவி, எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர்? 8 பேர். இந்த நோவா ஒரு பேழையை கட்டாரு, ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகும் என்று சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் வாழ்கிற காலம் மிகப்பெரிய காலம். ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், கடைசி காலங்களிலே பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷர்கள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அப்பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப தேசத்திலே கொள்ளை நோய் வரும் பொழுது உங்களுக்கு எனக்கு என்ன எச்சரிப்பு இருக்கணும்? இயேசு என்ன செய்ய போகிறார்? சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போவதற்கு முன்பதாக தேசத்திலே நடக்க போகிற அடையாளங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுல ஒண்ணுதான் கொள்ளை நோய். கொள்ளை நோய் இன்னைக்கு இருக்கிற கொரோனா என்னது? ஒரு கொள்ளை நோய். எப்படி வந்துச்சு, எப்படி பரவுது, அதுக்கு என்ன மெடிசன் இருக்குது, அதுக்கு யாருக்கு போட்டா என்ன, ஒண்ணுமே புரியல. தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ் மூலமா பயந்து பீதியிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு அடையாளம். நீங்கள் எங்கே எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு வரப்போகிறார் என்பதை சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த எச்சரிப்பின் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் வரப்போகிறார் என்பதை அறிந்து நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் ஒரு பேழையாகிய அந்த கப்பலை நோவா உண்டு பண்ணினது போல நாமும் கர்த்தருக்குள் எச்சரிப்படைந்து பயபக்தியாய் கர்த்தரை தேடுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நோவாவினுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரை கர்த்தர் அழித்தார் பூமியை. நோவாவை வச்சுதான் அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த பூமி என்ன செய்தார்? பழுகி பெருக பண்ணினார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 9:1 வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவையும் அவருடைய குமாரர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதிப்பேன், நீங்கள் பழுகி பெருகி என்ன செய்யுங்கள்? பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். பழுகி பெருகி என்ன செய்யுங்கள்? பூமியை நிரப்புங்க. இந்த நோவாவுடைய மனைவி நாமா காயினுடைய வம்சம். ஆதாமுடைய வம்சத்துல வந்தவர் நோவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா மூலமாக கர்த்தர் 2வது ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியில நிறுவப்படுகிறார். அப்ப ஆதாம் அப்புறம் ஆபேல், காயின், இப்படி உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் அதுக்கப்புறம் வந்த பல ஜாதிகளை, நோவா வரைக்கும் வந்த பல ஜாதிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த பூமியிலே ஜலப்பிரளயத்திலே அழித்து போடுகிறார். இந்த 8 பேரை வச்சுதான் அடுத்து ஒரு சந்ததிய ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஆகையினால்தான் நோவாவே அவருடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பழுகி பெருகி தேசத்தை நிரம்பி என்ன செய்ய ஆசீர்வாதமாய் இருங்கள். இந்த நோவாவுக்கு இளைப்பாறுதல், ஆறுதல் கொண்டு வருவன் எப்படி பேர் இருந்துச்சோ அதை போலவே நோவா இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறவனா இருந்தார். ஹல்லேலூயா. அந்த நோவாவினுடைய வம்சத்திலே இருந்து வந்தவர்கள் தான் நீங்கள் நானும். நோவா அந்த நாட்களில இளைப்பாறுதல் ஆறுதலை கொண்டு வருவானால் உங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வருகிற ஆள் நீங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த நோவாவை குறித்து இயேசு கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, மத்திய 24ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் என்ன செய்யும் நடக்கும் என்று சொன்னார். நோவாவை குறித்து இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். அப்ப நோவா ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருக்கிறார். நோவாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசி இருக்கிறார். 1 பேதுரு 3:20 நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. 1 பேதுரு 3:20 நோவாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசியிருக்கிறார். அப்புறம் எபிரேயர் 11:7 அப்போஸ்தலனாகிய பவுல் நோவாவை குறித்து என்ன செய்ய, அப்போஸ்தலனாகிய பவுல் நோவாவுடைய பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார். அதே போல எசேக்கியேல் 14:14 தீர்க்கதரிசி நோவாவை குறித்து என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்ப பரிசுத்த வேதாகமத்தில் நோவா என்பவர் ஒரு முக்கியமான குணாதிசயத்தை உடையவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நோவா எப்படி தேவ எச்சரிக்கப்பட்டு பயபக்தியா வாழ்ந்தாரோ அத போல நீங்கள் நானும் இந்த உலகத்தின் அழிவில் இருந்து மீட்கப்பட வேண்டுமானால், பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவ எச்சரிப்பை பெற்றிருக்கிற நாமும் பயத்தோடு பக்தியோடு இந்த கடைசி காலத்துல வாழணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமான, நாம் பெற்றுக்கொள்ளுகிற பாடம் இதுதான். தேவ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறாங்க, பவுல் பேசியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசியிருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவை குறித்து பேசியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 9ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அதுல நோவாவுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை நோவாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரட்சிப்பை ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த நோவாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். மூணாவது என்ன தெரியுமா, இந்த நோவாவுக்கு ஆண்டவர் அவன் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாலாவது அவங்களுடைய ஜெனரேஷனை, அவங்களுடைய தலைமுறையை, நோவாவின் தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 4 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த நோவா எப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார், நோவாவை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவனை ரட்சித்து மீட்டுக் கொண்டார், பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை நாம் குறித்து நாம் சிந்திக்கலாம். வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள். ஆனால் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே என்ன செய்யப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். இங்கே நாம் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் ஒட்டு மொத்தமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீடிய பொறுமையோடு காத்திருந்தார், கீழ்ப்படியாமல் அநேகர் போனார்கள். ஆனால் அந்த வேளையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி உலகம் உங்களுக்கு சாதகமா இருக்கும், சமாதானமா இருக்கும் என்று ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்டதான ஒரு மோசமான ஒரு காலகட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மட்டுமே நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்க போகிறது. நம்மை பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மிக விலையேறப்பட்டது. நோவாவுக்கு ஒரு பேழை என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார். நோவாவுக்கு ஒரு பேழை ரட்சிப்பு என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மீட்பை கொண்டு வருகிறதா இருக்கிறார். நோவாவுக்கு பேழை பாதுகாப்பு என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மெய்யான அவருடைய ரட்சிப்பு நமக்கு பாதுகாப்பை கொண்டு வர வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக.
இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பல காரியங்களை இடைபாடு கொண்டு கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவாராக. சில காரியங்களிலே நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால் நான் ரட்சிப்படைந்தவன் அல்ல. என் தாய் தகப்பன் கிறிஸ்தவராய் இருக்கிறதுனால், கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்ததுனால நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. இந்தியன் கிறிஸ்டியன் என்று என்னுடைய சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போட்டிருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவாரானால் அவர் கொடுக்கிற ரட்சிப்பு மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ளணும். அதனாலதான் ஒரு ராத்திரி வேளையிலே நிக்கோதேமு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்கிறார், ஆண்டவராய் இயேசுவே, ரட்சிப்பு அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் அவர் இன்னும் அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால், நரக ஆக்கினியிலிருந்து, நரகத்தின் அக்கினியிலிருந்து, பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு அதிர்ச்சியான தகவலை அவனுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நானும் முதிர் வயதுள்ளவனாய் மாறிவிட்டேன், இனி எப்படி நான் தாய் வயிற்றுக்குள் போய் எப்படி பிறப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், இது மனுஷனால் பிறக்கிறதல்ல, இது தேவனால் பிறப்பிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆவியினால் இயேசு சொல்லுகிறார், நீ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான் என்று இந்த நிக்கோதேமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்போது மாத்திரம்தான் நாம் ரட்சிப்படைகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு என்று சொன்னால் வியாதியிலிருந்து விடுதலை, ரட்சிப்பு என்று சொன்னால் உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து விடுதலை. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அநேக பதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரட்சிப்பு அடையும்படிக்கு தேவ எச்சரிப்பை பெற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது நோவாவையும் சில 8 பேரையும் ஆண்டவர் பாதுகாத்தது போல இந்த உலகத்தின் அழிவிலிருந்து, நரக ஆக்கினியிலிருந்து, இந்த உலகத்தினுடைய பல சூழ்நிலைகளிலிருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாத்திரமே கர்த்தர்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனாலோ, கிறிஸ்தவன் தாய் தகப்பனுக்கு பிறந்ததினாலோ நான் அப்படியே பரலோகம் ஏறி போய்விட முடியும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. நிக்கோதேமு சொல்லுகிறான், நான் ஆபிரகாமின் வம்சம்தான், எனக்கு யூதன், நான் யூதனாய் இருக்கிறேன். ஆனாலும் தம்பி, நீ நேரடியா நீ வர முடியாதுப்பா. நீயும் மறுபடியும் நீ பிறக்கிற அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆவியிலே பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளே வரும்பொழுது பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சாபங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். நம்மை சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து மீட்டெடுத்தவர் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். நோவாவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது போல, பாதுகாக்கப்பட்டது போல நீங்கள் இந்த ரட்சிப்பு என்கிற பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ள குடும்பமாய் நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் முழு தேசத்திலும் பார்க்கிறார், அநேக சாதிகள் தங்களை கெடுத்துக் கொண்டு தாங்கள் பொல்லாத வழிகளிலே போய் கொண்டிருக்கும் பொழுது நோவாவை மட்டும் கர்த்தர் பார்க்கும் பொழுது அவன் நீதிமானும் தேவனுக்கு பயந்த பக்தி உள்ள மனுஷனாக இருந்ததுனால அவனை தூக்கி எடுத்து அந்த பிள்ளைகளை வச்சு பாதுகாக்க முடியுமானால் இந்த தேசத்தில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய பாதுகாக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்ற மீட்பு, நீ பெற்ற அபிஷேகம் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவாவுக்கு என்ன கண்டிஷனோ, நிக்கோதேமுக்கு என்ன கண்டிஷனோ, அதே கண்டிஷன் தான் உங்களுக்கும் எனக்கும். சபைக்கு வருவது ஒரு காரியமா இருந்தாலும், நான் கிறிஸ்தவன் என்று ஒரு சொல்லுகிறது ஒரு காரியமா இருந்தாலும், அஞ்ஞான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியினாலே பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வது மாத்திரம்தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன செய்ய முடியும்? அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவன் அவர்களை ரட்சித்தார், அவர்களுக்கு பேழையை உண்டு பண்ணி அவர்களை ரட்சித்தார். 120 வருஷம் நோவா பிரசவம் பண்றார். எத்தனை வருஷம்? 120 வருஷம். நோவாவை பார்த்தவெல்லாம் கேள்வி பண்ணியிருக்கான், கிண்டல் பண்ணியிருக்கான். இன்னும் கொஞ்சம் கூட போனா அவனை
திருக்கு பையன் என்ன செஞ்சிருப்பான்? 120 வருஷம் பிரசனம் பண்றாரு. இரவும் பகலும் பேரை என்ன செய்யறாரு? கப்பலை ஒண்ணுமே புரியல. நீங்க நோவாவை கிண்டல் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? நீங்க கத்துடைய பிள்ளைங்க நீங்க உலகத்தார போல இருக்கக்கூடாது, ஒரு ஜாதிகளை போல இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவம் நீங்க பார்க்கும்போது என்ன வரணும்னு கேட்டா தேவனுடைய எச்சரிக்கை உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். வெறுப்பு வரக்கூடாது. நீங்க நிறைய பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரே வெறுப்பு. வளமா இது எதுக்கு நீங்க அதை வருத்தப்படுறீங்க? உங்களுக்கும் உலகத்துக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்ல. நீங்க பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்க எதுக்குரியவர்கள்? இந்த பூமிக்குரிய இந்த மேனி அழிந்து போய் பரலோக மேனியை கத்த உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு பூமியை கொடுத்ததால மிகப்பெரிய ரொம்ப உங்களுக்கு வருத்தமோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, தேவையில்லை. உலகத்துல நடக்கிற அத்தனை சம்பவங்களை பார்க்கும்போது இருதயம் பாரம் அடைந்து நீங்க துக்கம் அடையலாம். வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிற அத்தனை நிறைவேறுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணின நோவா சோர்ந்தே போகல. காரணம் கர்த்தர் நிச்சயமா மலையை அனுப்புவார். இந்த உலகம் அழிந்து போக தீர்க்கமா நம்பிடலாம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி வெந்துருங்கி என்ன செய்யுமா? சாம்பலா என்ன செய்யுமா? போகும். இந்த பூமியின் அனைத்து பகுதிகளும் அழிந்து போகும். அதெல்லாம் நடக்காத உலகத்தார் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா நடக்கும். நோவா பிரசங்கம் பண்ணார் மழை வரும்னு. நோவாவும் இதுவரைக்கும் வாழ்க்கையில மழையை பார்த்ததில்ல. அவனுக்கு முன்பதாக இருந்த சந்ததி அது மழையே பார்த்ததில்ல. நோவாவின் நாட்களிலே விவசாயம் 3 பனி பூமியிலிருந்து இருக்கும். அந்த பனி பூமி முழுவதும் நிரப்பும். அந்த பனியின் மூலமா தான் விவசாயம். ஆனா நோவா அன்றைக்கு தான் மழையவே அவன் பார்க்கிறான். ஜனங்கள் மழையை பார்க்கல. அதனால என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன் ஏதோ ஒண்ணு சொல்றான்னு சொன்னாங்க. ஆனால் நினைத்தபடியே 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி அனைத்து பேரும் கேட்கல. ஆனால் மழை கட்டாயமா இந்த தேசத்துக்கு உலகத்துக்குள்ளே வந்தது. முழு பூமியை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழிச்சு போட்டாரு. ஆண்டவர் சொன்னா இனி இந்த இருக்கிறதா இந்த உலகம் வெந்து உருகி என்னவாய் மாறும் என்று சொன்னால் சாம்பலா என்ன செய்யுமா? மாறி போகும். சாம்பலா போகும், ஒண்ணுமில்லாம போகும். ஆனா பூமியை குறித்த உலகத்தை குறித்து ரொம்ப பாரப்படாதீங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க. என்ன இப்படி இருக்குது? எனக்கு எந்த வகையிலும் இந்த பூமி என்ன செய்ய கை கொடுக்காது. இந்த பூமியோட பத்தாசையா இருக்காது. இந்த பூமியோட காதலமா இருக்காது. காரணம் நீங்கள் பரலோக குடிமக்களாக இருக்கிறீர்கள். நான் அமெரிக்கா பிரச்சனை எனக்கு இந்தியா ஒண்ணுமே செய்யாது, சப்போர்ட் பண்ணாது. எனக்குரிய அத்தனையே நான் எங்கதான் போய் பெற்றுக்கொள்ள முடியும்? அமெரிக்கால தான் போய் என்ன செய்ய முடியும்? சொல்ற புரியுதா? நான் யாரு? அமெரிக்கா பிரச்சனை. என் சிட்டிசன்ஷிப் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. நான் இந்தியாவில் இருக்கிறேன். ஆனா இந்தியா கொடுக்கிற எந்த சௌகரியத்தையும் நான் என்ன செய்ய முடியாது. இங்க அமெரிக்கா எனக்கு என்ன சௌகரியம் கொடுக்குதோ அதை தான் நான் என்ன செய்ய முடியும். அப்ப நீங்க பரலோக மக்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகம் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்காது, ஆதரவா இருக்காது. இந்த உலகத்தினுடைய எல்லாம் அழிந்து வெந்து ஒன்றுமில்லாமல் போகும். அந்த எச்சரிப்பை பெற்ற நீங்கள் நான் ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலானதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலானதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இறைவுணர் ஓடிவா இங்கே சீரவே, இறைவுணர் ஓடிவா இங்கே சீரவே. ஏகமாய் 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 ஏகமாய். இந்த பூமி வெந்துருகி சாம்பலானதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இறையுணர் ஓடிவா இங்கே சீரவே, இறையுணர் ஓடிவா இங்கே சீரவே. ஏகமாய் 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 ஏகமாய். அந்த நாள்
அறிவிலே நாம் வளர கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். 120 வருஷம் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மறந்துடுவல. மழை வந்தது. ஆண்டவர் அவனுடைய சிலராய் 8 பேரை அந்த பேழைக்குள்ளே அடைத்தார். எல்லாரும் வந்து பேழையுடைய கதவை தட்டினார்கள். ஆனால் கதவு என்ன செய்யப்படவில்லை? திறக்கப்படவில்லை. இதோ திறவுண்ட வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எச்சரிப்பை பார்க்கப்படுது. நோவா எப்படி எச்சரிப்பை அடைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தன் குடும்பத்தை அத்தனை காத்துக் கொண்டானோ, அதை போல நீங்களும் உங்களுடைய குடும்பம் ரட்சிப்பு அடைவதற்கு இந்த நாட்களில் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த காலவேளையிலே உங்களுக்குள்ள ஒரு பாரம் விடுவலாம். இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை இன்னும் மறந்திருப்பவில்லையே, என்னுடைய புருஷன் இன்னும் மறந்திருப்பவில்லையே, என்னுடைய மனைவி இன்னும் மறந்திருப்பவில்லையே, என்னுடைய சொந்த பந்தங்கள் இன்னும் மறந்திருப்பவில்லையே, இவர்கள் எல்லாம் இன்னும் மறந்திருப்பாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ அங்கலாய்த்து பாரத்தோடு இந்த மண்டலத்துக்குள்ளே இருக்கலாம். நோவா பேழையை உண்டு பண்ணியது போல பேழை ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நோவா பேழையை உண்டு பண்ணியது போல நீ உன் குடும்பத்திற்காயும் பிள்ளைகளுக்காயும் சொந்த பந்தத்திற்காய் ஜெபம் என்கிற பேழையை இன்றைக்கு நீ கட்டு. இன்றைக்கு நீ கட்டு. உன் பிள்ளை ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அந்த பேழையை கட்டுவதை விடாதே. பேழை கட்டுவது நின்றது, மழை வந்தது, விடாத உன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், உன் புருஷன் ரட்சிக்கப்படுவதற்கு விடாத. எங்க உன் புருஷன் உன் பிள்ளைகளை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் சொந்தத்தை பார்த்து ரட்சிக்கப்படுகிற மனதில் என்று சொல்வதை காட்டிலும் ஜெபத்தில் உட்கார்ந்து முழங்கால்களை முடக்கி அவர்கள் பேரை சொல்லி அழுதேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்ய போகிறது இல்லையா, குறுகி போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் இயேசு இன்னும் வரவில்லை? சொன்ன ஆண்டவர் 2000 ஆண்டுகளா இன்னும் ஏன் வரவில்லை? ஆண்டுடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட. ஏன் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் தாமதிக்கிறதுனால் கூட நீ இயேசு வராமல் இருக்கலாம். 1600 மொழிகள் இருக்கிறது. சொற்பமான மொழிகளிலே மாத்திரம் வேதம் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இயேசுவை அறியாத எத்தனையோ ஜாதிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஜோப் அண்ணன் என்னிடத்தில் ஒரு சாட்சி சொன்னார். நான் போய் வட இந்தியாவிலே ஒரு பகுதியிலே கடவுளே அவர்களுக்கு தெரியாத ஒரு பகுதியிலே போய் நான் இயேசுவை குறித்து பிரசங்கித்தேன். எங்களுக்கு இயேசுவெல்லாம் கடவுள் அல்ல, நாங்கள் ஒருவரை கடவுளாக நாங்கள் ஆராதிக்கிறோம், அவர்தான் கடவுள் என்று நம்புகிறோம் என்று சொன்னார்களாம். அவர் சொன்னாராம், அப்படி ஆனால் உங்களுடைய கடவுளை காமிகள் என்று சொன்னபொழுது வீட்டுக்குள்ளே ஓடி போய் அந்த சின்ன வட இந்தியா கிராமத்தில் வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு வந்து காமித்தார்கள். அதை பார்த்த ஜோபன் அதிர்ச்சியானார். ஏன் அதிர்ச்சியானார் என்று சொன்னால் அவர்கள் கையில் வைத்திருந்தது எம்ஜிஆர். அவர்கள் கையில் வைத்திருந்தது எம்ஜிஆர். எத்தனையோ அறியாத மக்கள் இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறார்கள். யார் கடவுள் என்று தெரியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் இயேசு தாமதிக்கிறார் என்பதற்கு இதுதான் உங்களுக்கு பதில். ஜனங்கள் மறந்துட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை கர்த்தர் ரட்சித்தவர் அனைவரும் ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அந்த ரட்சிப்பை அடைய வேண்டும். நோவாவிற்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்து அவனை இந்த பேழையில் மலை வெள்ளங்கள் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அப்போஸ்தலர் 14:31 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? சிறைச்சாலையினுடைய அதிகாரிக்கு. சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலவிலே தம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சியை கர்த்தர் கட்டளைக்கு சிறைச்சாலைகள் அஸ்திபர்கள் கட்டார். சங்கிலிகளெல்லாம் கரண்ட் கொடுத்தது, இருளாய் போனது அந்த சிறைச்சாலை. ஐயோ கைதிகள் எல்லாம் தப்பிருப்பாங்கன்னு சொல்லி சிறைச்சாலை அதிகாரி அவனும் அவன் மனைவி பிள்ளைலாம் தற்கொலை பண்ணி சாகணும் வீட்டுக்குள்ள போகும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் அவங்களும் உள்ள போய் சொல்றாங்க, கூட இருந்து உள்ள போய் சொல்றாங்க, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கிறோம். ஐயா இப்படி ஆகி போச்சு இயேசுவை குறித்து அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த சிறைச்சாலை அதிகாரி அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறான். ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் ரட்சிப்படைவதற்கு? அவன் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்பொழுது விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படும். இயேசு விசுவாச ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு உண்டு. இந்த இயேசுவை விசுவாசித்து இந்த மண்டலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க.
ஆண்டவர்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுவை குறித்து நாம் பார்க்கிறோம். கொர்நேலியு அவன் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் வீட்டுக்கு பேதுரு பாஸ்டர் வர சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா என்று கேட்டபொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கொர்நேலிய குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. யோசுவா சொல்லுகிறார் 24ஆம் அதிகாரத்திலே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை என்ன செய்வோம்? சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் உங்கள் முழு குடும்பம் ரட்சிப்பு அடைய என்பது தேவனுடைய சித்தம். நோவா எச்சரிப்பு பெற்றது போல இந்த கடைசி காலத்திலே நோவாவின் வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் எச்சரிப்பு அடைந்து நம்ம முழு குடும்பத்தை ரட்சிப்படைவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். ஆக நோவாவுக்கு தேவன் கொடுத்த முதலாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நோவாவின் குடும்பத்தை ரட்சித்தது போல, நெக்கோதோமின் குடும்பத்தை ரட்சித்தது போல, கொர்நேலியுவின் குடும்பத்தை ரட்சித்தது போல, சிறைச்சாலை அதிகாரியை ரட்சித்தது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் புருஷனுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் சுத்தபந்தத்துக்காய், மனைவிக்காய் கதறி அழுங்கள், சோமனுங்கள். ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த நோவாவுக்கு இரண்டாவது கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? ஆண்டவர் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். பவர் அண்ட் அத்தாரிட்டி ரெண்டையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கணும்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 9:2. உங்களை பற்றி நோவாவிட்ட சொல்றாரு ஆண்டவர். உங்களை பற்றிய அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் இருக்கிற சகல பறவைகளுக்கு என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கையளிக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நோவா மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள இருந்தாரா? இல்ல, அவரோடு கூட நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் உள்ளே என்ன செய்தது? இருந்தது. இப்ப முழு உலகத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தண்ணினால அழிச்சிட்டார். இப்ப மக்கள் யார் தான் இருக்கிறது? நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரு சேர்த்து மொத்தம் எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. எனக்கு செவிடு, சத்தமா சொல்லுங்க. 8 பேர். ஆமேனா? செவிடு சொன்னா உங்களுக்கு அவனுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆக 8 பேர் உள்ள பேழைக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல, நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் உள்ள என்ன செய்து இருக்குது. ஆண்டவர் இப்ப ஜலத்தை வற்றி போக பண்ணினார். அரராத் என்கிற மலையிலே பேழை ஒதுங்கிறது. இப்ப மக்கள் இந்த 8 பேர் மாத்திரமல்ல, அந்த மிருக ஜீவன்கள் என்ன செஞ்சு வெளியில வந்திருக்கும். மனுஷன் ஒரு குட்டி தான் போடுறான் வருஷத்துக்கு, ஒரு குட்டி. ஆனா ஓனாயி ஒரே தடவை 9 குட்டி போடும். ஓனாய் எத்தனை குட்டி போடும்? 9 குட்டி போடும். அப்ப பாத்துக்கோங்க, எது பெருகும் வேகமா? எது பெருகும்? மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் பறவைகளும் ஊருக்கு இதுதான் அதிகமா என்ன செய்யும்? பெருகும். அப்ப மனுஷன் ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளை 18 வயசு வரணும், அது மேஜர் ஆகும். அப்பதான் அது கொஞ்சம் ஒரு தடகாத்திரமா வரும். அப்ப வேகமா மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகுன்றதுனால மனுஷனுக்கு இந்த மிருக ஜீவன்கள் பயத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அதை ஆளுகை செய்வதற்கு வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மிருகங்கள் இவர்களை கண்டு இவர்களை பயமுறுத்தாதபடி இவர்கள் மிருகங்கள் மேல் வல்லமை அதிகாரத்தை, அவர்களை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப மனுஷன் தான் மிருகத்தை என்ன செய்யறான்? மிரட்ட சொல்றேன். இப்ப மிருகம் மனுஷனே எப்படிதான் மாறிட்டான்? இப்ப மனுஷனே மிருகமா மாறி. மூணாவது சொல்றேன், ஆண்டவர் மிருகங்களின் மேல அவைகளை ஆளுகை செய்வதற்கு வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறார். மூணாவது, பைபிள் சொல்கிறது, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அவன் மிருகம். அவனுக்கு பேர் என்ன பேரு?
மிருகம். கட்டுரை பிள்ளைகளே, உங்களை எதிர்த்து வருகிற எப்படிப்பட்ட மிருகமும் உங்களை சேதப்படுத்த முடியாத காரணம் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நோவாவுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார்னா ஆண்டவர் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் நானும் நோவாவுடைய வம்சம். வம்சம் நோவாவுக்கு இருந்த பிள்ளைங்க 3 பேரை வச்சுதான் இந்த முழு உலகமே என்ன செஞ்சிருக்குது. இந்தியாவில் இருக்கிறவர்கள் காம் அப்படின்னு ஒரு மகன் இருக்காங்க இல்லையா நோவாவுக்கு, சேம் காம் யாவை. இந்த காம்ன்ற மகனுடைய வம்சம் தான் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. சரியா? நீ 6வது முடிஞ்சோட எப்படி பாஸ்டர் அப்படிலாம் நினைச்சக்கூடாது. வந்து அப்ப உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் அப்படின்னு தெரியும். நீங்க போய் பாருங்க. இப்ப நிறைய வந்துச்சு உங்களுக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளும். ஆனா அதே முழுசு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. கூகுள்லயும் நிறைய பொய்யான சரித்திர பிணைப்புகள், பொய் பிணைப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்ப பிணைக்கிறாங்க. சரியா? அதனால இப்ப இருக்கிற மாதிரி தமிழ் முதல் மொழியா இல்ல சமஸ்கிருதம் முதல் மொழியா அப்படின்னு வைக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. அது மாதிரி பொய்ய நிறைய என்ன செய்யறாங்க, பிணைக்கிறத பாக்குறோம். அதனால அது எது எப்படியோ ஆண்டவர் நமக்கு வல்லமை அதிகாரத்தையும் மிருகங்கள் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு. அதனால அந்த உலகத்துல இருக்கிற மிருகங்கள் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பொதுவான ஒரு மிருகம் இருக்கிறான். அவன் தான் பிசாசானவனா மிருகம். அவன் சொல்லுங்க, அவனை எதிர்க்கிற வல்லமையும் அதிகாரியும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நீங்க சும்மா சேவனை வைக்கிறவன், மாந்திரிகம் பண்றவன், துபாக்கோரெல்லாம் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாது. அவன் அதை செஞ்சுமா, எவன் எதை செஞ்சாலும் உங்களை அது சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு வல்லமை அதிகாரம். பக்கத்துல பார்க்கணும், முகத்தை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கு. கையை கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குது, வல்லம் இருக்குது. நீங்க யாருடைய பிள்ளை? அவன் சொல்லுவோமா? சும்மா அந்த சுகாதார ஆட்கள் பார்த்து செய்யாதீங்க. அவன் அதை வச்சிருவான, எவன் எதை வச்சா உங்களுக்கு என்ன. வீட்டுக்கு முன்னாடி 2 எலுமிச்சம்பழம் கிடக்க முடியல. நமக்கு எல்லாம் தூக்கி வரும். 2 எலுமிச்சம்பழத்துக்கு உங்களுக்கு எல்லாம் கிடுகிடுப்பு தூக்கி வரும். ஜூஸ் குடிக்கிறாரு. எதையும் பண்ணி எப்படி போடுறேன். நமக்கு நம்ம கூட இருக்கிறவர் எலுமிச்சை பழத்தை காட்டியுமா நம்ம ஆள் சின்னவர் ஏசப்பா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம். அதனால ஒண்ணு யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிறவரு காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ரெய்னார்ட் பான்கே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர். ரெய்னார்ட் பான்கே தேசத்துக்குள்ள கர்த்தருடைய அக்கினியை கொண்டு வந்தவர். அவர் கூட்டங்களிலே லட்சங்கள் கூடும். அவர் இறங்குவதற்கு இடம் இல்லாதனால அவர் போட்டிருக்கிறதான அந்த பிரசங்கிக்கிற மேடையிலே வெளி பேட் அமைச்சு வெளியாத்திரை அங்க இறங்கும். வெளியாத்திரை அப்படி சுத்தி வந்தா போதும். அப்படியே அற்புதம் நடந்துட்டு சுத்தி வந்தாலே இந்த கிரவுண்ட்ல. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரசங்கம் பண்ண போகிறார். அங்க போயிட்டு அது ஒரு கூட்டங்களை முடித்து ஒரு பிளைட்ட பிடிச்சி அவர் வரும்பொழுது அவர் கூட ஒரு மந்திரவாதி கூட வருகிறான். அதே ஊர்ல மந்திரவாதம் பண்ணிட்டு அந்த பிளைட்ல ஏறுறான். இவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனுடைய சீட்டுக்கு இந்த பக்கம் இவரை பார்த்து பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இந்த ரெய்னார்ட் பான்கே என்ன செஞ்சா தெரியுமா, எந்திரிச்சு அவன் பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருந்துச்சு. அந்த சீட்ல போய் அவர் உட்கார்ந்து அவன் கையை புடிச்சாரு பார்க்கணும். அடிச்சு பதறி துண்டா காணும், துணியா காணும். அவனுக்குள்ள அந்த பயத்தின் ஆவி வந்து ரெஸ்ட் ரூம் கூட போய் ஒளிஞ்ச வந்தான். பிளைட் இறங்குற வரைக்கும் வெளியவே வரல ஆளு. உண்மையான நடந்த சம்பவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஒரு நாள் நம்முடைய பஸ்ல, சாதாரண பஸ்ல விருந்தினர் ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு பூசாரி என்னுடைய பக்கத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறது தெரியாம ஏன் என் பக்கத்துல உட்கார்ந்து வந்து உட்கார்ந்து அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சான். எந்திரிச்சு என் சீட்ல 2 துப்பு துப்பிட்டு அவங்களுக்கு போயிட்டான். பஸ் விட்டு இறங்கி போயிட்டான். ஸ்டாப்ல இருந்தான். நான் அவனுக்கு கண்ணு வழியா பார்த்தேன். போறான். நாமத்தினால போ. உங்க பக்கத்துல எந்த வல்லமை வர முடியாது. உங்க சுற்றில கர்த்தர் அக்னியை போட்டு வச்சிருக்கிறார். என்று நான் இடம்பெற எந்த வல்லமை கிடக்கு, எந்த மிருகங்களுக்கு பயப்பட தேவையில்லை. சத்துருக்களின் மேல் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், அவைகளை ஆளுகிற அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷர்கள் மிருகங்கள் போல உங்களுக்கு கொண்டதான் எழும்பலாம். அந்த மிருகங்களை அடக்கி ஆளுகிற வல்லமை அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு பொதுவான ஒரு எதிரிதான்.
அவன் பிசாசு தான். நமக்கு மனிதனோ யாரும் நமக்கு எதிரே கிடையாது. அவனுக்கு பின்பலாக இருந்து செயல்படுகிற அந்த பிசாசின் அந்த மிருகத்தனமான வல்லமைகளை உங்களை பார்க்கும்போது அவன் மிருகம் மாதிரி எழுப்புவான். அவனை பார்த்து பயப்படவே கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லம் அவனை காட்டிலும் பெருசு. மீச பாத்தீங்கன்னா பலமா வச்சிருப்பான். என்னாச்சே அப்படின்னா மீசையை பார்த்து ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருப்பார் போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, பயன்படக்கூடாது. இப்ப நிறைய பேர் நம்ம மீசையை பார்த்து பயப்படும் போதுதான் அப்படி எப்படி ஒரு சவுண்ட் உருப்பணும். நாம என்ன செய்யறோம், சத்ருவை பார்த்து பிசாசை பார்த்து பயப்படுறோம். அதை செஞ்சிருவேன், எதனாலும் செய்யப்பா, என் கூட இருக்கிற ஆண்டவர் உன்னையும் அசைப்பாரு, உனக்குடைய எல்லாத்தையும் அசைப்பாரு. ஆமென். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? நம்ம விலக வேண்டியதை விட்டு விலகிறது இல்ல, எதிர்க்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறது இல்ல, எதிர்க்கிறது இல்ல. வசனம் சொல்லுகிறது, பாவத்தை விட்டு விலகி என்ன செய்ய, ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா பாவத்திட்ட எதிர்த்து நிக்கிறீங்க, பிசாசுக்கு விலகி என்ன செய்றீங்க, ஓடுறீங்க. ஆமென். சர்ச்சில எல்லாம் யாராவது 2 பேர் பிசாசு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, சோமன் வந்திருக்காங்க, அந்த வாரம் விசுவாசியே நம்ம சர்ச்சு பக்கமே என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. இருக்கா பயிற்சியா என்னது, இருக்கா பயிற்சியா என்னது, நீ வந்து சோமனா போகும். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். மிருகங்களுக்கு எதிர்க்கிற அந்த பொல்லாத வல்லமைகளில் இருந்து நமக்கு அல்ல வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நோவாவுக்கு அதை கொடுத்தாரு. நோவாவுடைய ஜெனரேஷன் நமக்கு அதை கொடுக்க ஒரு வல்லவராக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் என்ன செய்வீர்கள், மிதிப்பீர்கள், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன், அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். பக்கத்துல உங்களை பார்த்து உங்க அதிகாரம் உங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. பயத்தின் ஆவி விலகட்டும். ஏவலை குறிச்சு பயப்படாதீங்க, பில்லி சுனியத்தை குறிச்சு என்ன செய்யாதீங்க, என்கிட்ட சொல்றீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை குறிச்சு என்ன செய்யாதீங்க, பயப்பட. மனுஷன் செய்கிற எந்த காரியத்தை குறிச்சு பயப்படாம உன் குடும்பத்தை பாதுகாக்கிற இயேசு பெரியவன், உங்களுடைய பிசினஸ் பாதுகாக்கிற இயேசு பெரியவன், உங்களுடைய வேலையை பாதுகாக்கிற இயேசு பெரியவன். அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் என்ன செய்கிற வல்லமை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நல்ல சேர்ல பாத்துருக்கீங்க, விரிச்சு பாருங்க, விரிச்சு பாருங்க, கீழே சாத்தானே தெம்பு இல்லையா அப்படின்றாரு. இது வந்து சரீர தெம்பு அல்ல, இது ஆவியின் பலன். நாம சொல்லுவோம் அல்லேலூயா. ஆக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பிசாசுகளை நீங்கள் என்ன செய்வீர்கள், துரத்துவீர்கள். பிசாசுகளை என்ன செய்வீர்கள், துரத்துவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? பிசாசு நமக்கு துரத்துகிற அதிகாரம் ஆண்டவர் நம்ம சபைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வாங்க, எப்பேற்பட்ட கிரியை கர்த்தர் அழிக்க வல்லமை உள்ளவருக்கு இருக்கிறார். ஆமென். சில நேரம் நான் சொல்லி ஆலோசனையா சொல்றேன், விசுவாசிகள் கூட நீங்க சில பிரச்சனையில மாட்டிட்டீங்கன்னா ஓப்பனா பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் சூழ்நிலை இருக்கு, எனக்காக என்ன செய்ய, என்ன செய்வார் பாஸ்டர் வந்து, ஐயோ நம்ம சொன்னோம்னா வெப்பம் கடை, நம்ம விசுவாசி மாற்றம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு புளியம் பெட்டிக்கா என்னது புளிய மரத்துக்கா புளிய முடியாது. இப்படிலாம் சுத்தக்கூடாது, இப்படிலாம் யாராவது வரையும் சுத்தல, நம்ம விசுவாசி அப்படி இல்ல. நான் முன்னப்படியே சொல்லியிருக்கேன், என்ன அப்படி போய் எங்கேயாவது போய் எதையா பண்ணிட்டு வரலாம் நினைக்காதீங்க. ஆனா பிசாசு வெளியே வேற வேறாது. இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் பிசாசு வெளியே இருக்கும். உள்ளே இருப்பான், உள்ளே இருப்பான். அவன் ஆரம்பத்திலே நசுக்கிட்டோம்னா அவன் செத்தான். 10 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளை பெரியால வந்த பிறகு அவன் ஆடுவான், நான் அங்கேதான் இருக்கேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை தரும். அதனால ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு பாதிப்பு இருந்தாலும், நிக்கோதேமு ரகசியமா இயேசுவை சந்தித்தது போல நீங்கள் ரகசியமாக கூட வந்து நீங்கள் எங்களிடத்தில் வந்து சொல்லுவீர்களானால் உங்களுக்காக நாங்க என்ன செய்வோம், எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு சிலை விக்கிரகத்துக்கு முன்னதாக போய் என்ன செய்யறாங்க, இதுக்காக அண்டி இருக்காதீங்க. அது பிசாசு, அது நிச்சயமா உங்களை இன்னும் போட்டு மேலும் உங்களை உபத்திரப்படுத்தும். அன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை செஞ்ச மாதிரி இருந்தாலும்
பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்க, கனகரத்ன இப்ப நல்ல ஆரோக்கிய மனுஷன். அவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன வரும்? பயம் வரும். அப்புறம் இங்கிட்ட வந்தோன்னே அவர் இல்லைன்னா நான் யாரு தெரியுமா, அப்புறம் அவர் ஏரியா இங்க வர அப்படிதான். அதனால அவரை வேற மாதிரி நீங்க மிரட்டி வந்து எதையாவது பண்ணி நீங்க பண்ணிடலாம். அதுதான் அது உள்ள இருப்பான், அவன் சீக்கிரம் வெளிப்படுவான். அதனால இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை என்ன செய்ய முடியும், தர முடியும். விடுதலை சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்லி விடுதலை என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். கரங்களுக்கு வேறு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதனுடைய ஆலோசனையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அதனால எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து போடுவார். அதனால யாருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச வெள்ளக்கேடு மானக்கேடு அந்த கேடு இந்த கேடுன்னு சொல்லி கடைசியில குந்தக்கேடுல போய் என்ன செஞ்சாதீங்க, விழுந்தாதீங்க, மாட்டிக்கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய ஊழியக்காரரோட கர்த்தர் இருக்கிறார். எத்தனையோ பேர் புறஜாதிகள் இங்க வந்து அற்புதமான விடுதலையை 5 பைசா கூட செலவழிக்காம இலவசமாய் பெற்றுக் கொண்டு போகிறார்கள். நீங்களும் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ரகசியமாய் இடத்திலே சொல்லுங்கள். என்னிடத்திலே சொல்ல முடியாததை பாசமாட்டா என்னுடைய மனைவிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய வீடுகளிலே கூப்பிட்டு ஜெபம் வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை நல்ல வணங்குவோம். மூன்றாவதாக ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 9வது அதிகாரம் 20வது வசனம் ஆதியாகமத்துல, நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்சை தோட்டத்தை என்ன செய்தானா, நாட்டினான். வாசிங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை என்ன செய்தானா, நட்டினான் என்று பார்க்கிறோம். நோவாவுடைய தொழில் என்ன தெரியுமா? விவசாயம். நோவாவுடைய தொழில் என்னது? விவசாயம். திராட்சை தோட்டத்தை நட்டி திராட்சை பழங்களை உற்பத்தி செய்து திராட்சை ரசத்தை குடித்து தன்னுடைய கையின் பிரயாசத்தை இந்த நோவா என்ன செய்தார், அனுபவித்தார். நோவாவுக்கு தேவன் கொடுத்த 3வது ஆசீர்வாதம், அவன் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க கையிட்டு செய்கிற வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதமா நான் கையை உயர்த்தி ஆண்டவரிடம் ஆண்டவருடைய இந்த கையை என்ன செய்யுங்க, ஆண்டவர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தத்தை நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உன் கையின் 128வது 2வது உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய், சாப்பிடுவாய். நீங்க ஓடி 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 மங்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விட்டாம அடிச்சு தூள் கலப்பினாலும் உங்களுக்கு என்ன இருக்காது, முக்கிய பாக்குற இன்னும் முடியல. 8 நாள் 30 நாளும் 7 நாள் 30 நாளும் ஒண்ணும் என்ன செய்யாது, முடியாது. 7வது வாரத்தின் 1ஆம் நாளுக்கு வந்து வாங்கி ஒரு முக்கு எசப்பா அப்படின்னா போதும். முடியாததெல்லாம் கர்த்தர் முடிய பண்ண வல்லவராக. சிலருக்கு சில மாதிரி தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழ முடியும், சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அதுபோல ஆராதனைக்கு வந்தாதான் உன் வாழ்க்கை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும். தண்ணியை ஊத்தினா ஓடுமா, ஓடாது. அங்கனே முட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அப்படிதான் துருவாட்டியா தான் என்ன செய்ய இருக்கிறீங்க. ஆனா நோவா அந்த நிலத்திலே அவன் திராட்சை செடிகளை நாட்டி திராட்சை பழங்களை உற்பத்தி செய்து அவன் ஆசீர்வாதத்தை அதில் பெற்றுக் கொண்டான், அதை அனுபவித்தான். நான் சொல்றேன், நீங்க லட்சம் சம்பாதிக்கலாம் பிரதர், ஆனா அதை அனுபவிக்கிறதான அனுக்கிரகம் எங்கிருந்து வருதுன்னா பரலோகத்துல இருந்து தான் வருது. அனுக்கிரகம் எங்கிருந்து வருது, பரலோகத்துல இருந்து வருது. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்திய சாபமா மாறக்கூடாது, ஆசீர்வாதமா மாறணும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வரணும். கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வனாந்தரத்திலே அவர்கள் வந்தார்கள். கர்த்தர் அவர்கள் தேவை என்னதென்று அறிந்தவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டுடைய சமூகத்திலே ஆராதனைக்கு வராத வரைக்கும் ஆசீர்வாதம் என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும். அதனாலதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு சபை அடைக்கப்பட்டுச்சுன்னா வேதனை இருக்குது. ஏன் வேதனை இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு ரொம்ப முக்கியம். சபை கூடி வருது என்பது தேவனுடைய பிரமாணம். அதை நிறைவேற்றாம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சிறந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். உங்கள் சம்பாத்தியங்களை ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும்.
கொஞ்சமா நீங்க சம்பாதித்தா கூட அதுல நிறைவு சமாதானம் இருக்குன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கையின் பிரயாசம் உனக்கு என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். உபாகம் 8:18 சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஸ்ட்ரென்த் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரென்த். சிலருக்கு நம்முடைய சிவகாசி பட்டணத்துல சிலருக்கு 12 மணி நேரம் வேலை, சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம கொடுக்கிற சில நேரங்களை கூட நம்ம பயன்படுத்தி ஆராதனைக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். சில ஜபங்களிலே அன்னைக்கு வர முடியும்னா கலந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி வானத்துக்கு ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசத்தை, நான் செய்கிற தொழில, இந்த கையின் மூலமாக நான் செய்கிற தொழில, நான் பண்ணுகிற வேலைகளை, என்னுடைய சம்பாத்தியங்களை, இந்த கைக்கு வருகிற சம்பாத்தியங்களை பெருகப்பட்டு ஆண்டவரே, நோவாவையும் அவன் கைது செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைது செய்கிற வேலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு அந்த வருஷத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்தில் தானே 100 மடங்கு என்ன செய்தானா? பலனை பெற்றுக் கொண்டான். எத்தனை பேருக்கு 100 மடங்கு பலன் வேணும்? கைது படிக்க 1000 பெருகணுமா? 1000 லட்சமா பெருகணுமா? லட்சம் கோடியா பெருகணுமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வயசாகி போச்சு பார்த்து 70 வயசு இந்த கோடி பார்த்தேன். இன்னொரு சொல்ல, நானே தெருக்கோடியில இருக்கேன், நீங்க பார்த்து கோடியை பத்தி பேசி எத்தனை சைவர்கள் கூட தெரியாது. ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை உங்க சந்ததியை அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆக பஞ்சத்தை குறித்து நமக்கு கவலை இல்ல. அந்த வருஷத்துல பஞ்சம் தான். ஆனா ஈசாக்கு விதை அப்படியே செழிக்குது பாத்துக்கோங்க. அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். சாரி பார்த்து வீட்டுல மட்டும் சாப்பாடு இல்ல, இருக்கிற 2 அடையும் சாப்பிட்டு பிச்சு போட்டு சாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனா எலியா அங்க தீர்க்கதரிசி பாஸ்ட் போய் அதை ஆசீர்வதிச்சிட்டாரு பாருங்க. அப்பமும் இருக்கிற எண்ணெயும் மாவும் என்ன செஞ்சிச்சு? பஞ்ச காலம் முழுவதுக்கும் அல்ல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? வந்துகிட்டே இருக்குது. இந்த அரிசி பாக்கெட் அல்ல என்ன செய்யணும்? வரணும். 1 கிலோ இருக்கும் போதே சொல்லுங்க வீட்டுக்கார்ட்ட, அரிசி காலியா போகுது. காலியா போனதுக்கு அப்புறம் தான் தரித்திரியம் உன்னை கிட்ட மாதிரி இங்க சட்டியை நெஞ்சது. அவனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். நைட் எல்லாம் யோசனை, அவ தரித்திரியமா நம்ம தரித்திரியமா? அப்ப அந்த வாரம் முழுவதும் இதை வச்சே ஒரு சண்டை. நீ வந்ததுல இருந்து என் வீட்டுல அரிசி இல்ல செஞ்சிச்சு. அவனு உன்னை கெட்டதுல இருந்து நாங்க அரிசி இல்லாம என்ன செய்யறேன்? நீங்க தான் என்ன பரிசு உங்க வீட்டுல நடந்துக்குமா பாஸ்டர் அப்படின்னு என்ன குழந்தை பேச்சு. ஆண்டவர் எங்களுக்கு குறைவில்லாம நடத்துறாரு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு குறைவில பார்த்தா எடுத்துக்கோங்க. இல்லையா சொல்லுங்க. அதனால என்ன அதனால முன்னக்கூட்டியே என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஒரு 2 கிலோ இருக்கும்போது 5 கிலோ இருக்கும்போது என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுகிற விதம் இருக்குது என்ன? அப்படி சொல்லுகிற விதத்துல என்ன செய்ய? சொல்லுங்க. அப்புறம் அப்பதான் கோபத்தோட என்ன செய்யறாரு? அவர் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சரீர பலவீனத்தோட என்ன செய்வாரு? வருவாரு. காலையில இருந்து நல்லா சாப்பிட்டு சிந்தி நல்லா படுத்து உறங்கிட்டு இந்த சிலர் இருக்காங்க, நம்ம சாப்பாடையும் சாப்பிட்டு நம்ம சம்பாத்தியில உட்காந்து அவங்க அப்பா ஆத்தாட்ட நம்மளை பத்தி குறைஞ்ச விவசாயி வருங்க. இத மாதிரி ஒரு கொடூரமான ஆட்கள் இல்ல. நம்ம சம்பாத்தியா நம்ம உழைச்சு சாப்பாடு போடுறோம், நம்ம உழைப்புல எல்லாம் கொடுக்குறோம். நம்ம போனவன அவன் போயிட்டாமா, இப்பதான் அறிஞ்சிட்டான், போயிட்டான். சொல்லுங்க சொன்னீங்க. கொஞ்சம் ஒரு நன்றி வேணாமா? ஒரு வீட்டுல அப்பதான் ஒரு சண்டை. அங்க போய் என்னம்மா அவங்க சண்டை என்னம்மா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றா, அந்த பாப்பா சொல்றா, பாஸ்டர் எனக்கு மைசூர் சாண்டல் சோப் வாங்கி தர மாட்டேங்க பாஸ்டர்.
அவன் சொல்லிட்டான், பாஸ்டர் மைசூர் சாண்டல் 2 மாசம் வாங்கி கொடுத்தேன், 3 மாசம் வாங்கி கொடுத்தேன், 5 மாசம் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டு பாத்ரூம்ல போய் குடிக்க போனேன். நாயே லைஃப் பாய்க்கு கூட வழி இல்லாத ஆளு இங்க வந்து மைசூர் சாண்டலுக்கு சட்டை போடுறா பாருங்க. நான் சொன்னேன், அவங்க இல்லப்பா, மனைவி கணவன் மனைவி என்பது ஒரு உயிர், இருடல் அங்க லைஃப் பாய் போட்டா உனக்கு மணக்கும், நீ லைஃப் பாய் போட்டா அங்க என்ன செய்யும் மணக்கும். அதனால இன்னிலிருந்து இந்த லைஃப் பாய் வச்சு என்ன வரக்கூடாது, சண்டை. அங்க அவங்க வீட்டுல லைஃப் பாயே போட்டு, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ உன்னுடைய சரீரம். அதனால நீ லைஃப் பாய் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், மைசூர் சாண்டலை வாங்கி கொடு. அன்னையோட அந்த பிரச்சனை என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. என்னப்பா தம்பி பாஸ்டர், இப்ப லைஃப் மைசூர் சாண்டெல்லாம் தாண்டி இப்ப ஃபாரின் சோப்பு தான் பாஸ்டர், ஒரே மணக்கிறது தான். கரங்களை வேறு இல்லையா சொல்லுங்க. விதம் தான் இருக்கிற பிரியமானே. நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கேயோ போயிட்டேன்னா இது தேவையான இருக்கு. கைது செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சிலோட வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க சம்பாத்தியம் கடன்காரனுக்கு போகக்கூடாது, உங்க சம்பாத்தியம் ஆஸ்பத்திரிக்காரனுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உங்களுடைய சம்பாத்தியம் வெட்டி செலவுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உங்க சம்பாத்தியம் குடிகாரனுக்கு குடிக்க போகக்கூடாது. உங்க சம்பாத்தியம் பீடி சேருக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உங்க சம்பாத்தியம் கஞ்சா போயலைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்க, இங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அப்படி இல்லை, அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்முடைய சம்பாத்தியம் ஆசீர்வதிக்கப்படணும். நாம் சுகமாய் வாழ்ந்து நாம் சாப்பிட்டு திருப்தி ஆயிருப்பது கர்த்தர் நம்ம சம்பாத்தியங்களை கொடுக்கிறார். நீ இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணணும். நோவாவுடைய சந்ததியும் நோவாவினுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கியனுடைய விதைத்த கையின் பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். கடைசியாக ஆதியாகமம் 9:27-28 வாசித்தீங்கன்னா, யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்றார். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா 330 வருஷம் உயிரோடு இருந்தான். பாருங்க, நோவா தம்முடைய பிள்ளைகளையும் சில பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். நோவாவுடைய சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, வருகிறது. அவருடைய தலைமுறை 350 வருஷம் அவன் என்ன செய்கிறான், உயிரோடு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, டோட்டலா வாசிக்க பார்க்கலாம். இது வாசித்து என்னன்றது தெரியும். நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். 950 வருஷம். அப்ப நோவா பேழையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா, 350 வருஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். இப்படி சொல்லி ஆண்டவர் அவருடைய சந்ததிகளை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். உங்க சந்ததிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன, நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் கர்த்தரை சேவித்ததுனால அவனுக்கு முதல்ல கிடைச்ச ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஜலப்பரல இருக்கிறது என்ன செய்யப்பட்டான், காக்கப்பட்டான், ரட்சிப்பு. இரண்டாவது அவனுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். மூணாவது இந்த நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவன் கைக்கு செய்கிற வேலைகளை ஆசீர்வாதம். நாலாவது இந்த நோவாவுக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம் தலைமுறைகளை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஏன் காயின் மேல ரொம்ப கோபப்பட்டார் தெரியுமா, ஆபேல கொலை செய்த காயின் மேல. ஆண்டவர் எப்போதுமே அந்த காயின் ஆபேல மட்டும் பார்க்கல. காயின் ஆபேல கொலை செய்யும் போது ஆண்டவர் ஆபேல மட்டும் பார்க்கல, ஆபேலுக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான சந்ததிகளை பார்த்தார். காயின் ஆபேலை மட்டும் கொலை செய்யல, ஆபேல் மூலமாய் வரப்போகிற மிகப்பெரிய சந்ததியே என்ன செஞ்சுட்டான். உங்க வாழ்க்கை உங்களோட மட்டும் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதங்களுக்காக நீங்க நல்லா வாழணும். இன்னைக்கு நாம் தேவ கோபத்திற்கோ அவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் ரோகாத்தாரை போல வாழ்வோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால்
நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நோவாவை அவருடைய சந்ததி ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், சில தாத்தா பாட்டி செய்த தப்புனால சந்ததி என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. பேரனுக்கு விவரமே தெரியாது. ஏன் அந்த கஷ்டத்தை, இந்த பாட, இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறேன்னு பேரன் பேத்திகளுக்கு என்ன தெரியாது? விவரமே தெரியாது. எந்த பாவமும் செய்யாத பேரன் பேத்திகள் அந்த கஷ்டத்தை, அந்த பிரச்சனைய அனுபவிப்பாங்க. அந்த தாத்தா பாட்டி செஞ்ச, முப்பாட்டை செஞ்ச, பாட்டைங்க செஞ்ச அந்த காரியம் பிள்ளைகளை பாடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தா ஆண்டவர் அவன் மேல இருக்கிற மொத்த சாபத்தையும் ஆண்டவர் அப்படியே மாற்றி போட வல்லவராக. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கைய வச்சு சோமணும். என் தலைமுறை இன்னிலிருந்து என் தலைமுறை என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். என் தலைமுறை தலைக்கணும். என் தலைமுறை மேன்மைப்படுத்தப்படணும். அதனால நோவாவுடைய தலைமுறை ஆசீர்வதித்து போறேன். அந்த நோவாவின் வம்சத்தில் வந்து நம்முடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக. 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போறார். கையை உயர்த்தி ஆண்டவரே சமூகத்தில் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அந்த 4 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நோவாவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். அவன் தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி கர்த்தரை சேவித்து ஆண்டவரே விசுவாசத்தினாலே உண்டான நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறினது போல இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த பிள்ளைகள் அப்படி மாறட்டும். அவர்கள் சந்ததியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் கைது செய்கிற வேலைகளின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதே உண்டாவதாக. இந்த உலகம் கடைசி காலங்களில் இருக்கிறது. எச்சரிப்பு பெற்று ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது போல நாங்கள் ரட்சிப்படைய ஒவ்வொரு நாள் ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. நாமம் மாற்றப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு